காஞ்சனா, காஞ்சனா, என்னம்மா அது? நீ இவ்வளவு அப்செட் ஆகலாமா? இந்தா மாத்திரை சாப்பிடு. என்ன காஞ்சனா அது? எதுக்கு இவ்வளவு தூரம் உடைஞ்சு போற? என்ன பேசுறீங்க நீங்க? எவ்வளவு பெரிய அவமானம் நடந்திருக்கு. நம்ம குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம். நமக்கு இந்த மாதிரி ஆனப்புறம் நான் எப்படிங்க அப்செட் ஆகாம இருக்க முடியும்? நிச்சயதார்த்தத்துக்கு வந்தவங்க எல்லாம் எப்பேற்பட்ட விஐபிங்க. அவங்க எல்லாம் எப்படி திரும்பி போனாங்க? அவங்க மனசுல நம்மள பத்தியும் நம்ம குடும்பத்தை பத்தியும் என்ன மாதிரி நினைப்பு ஏற்பட்டிருக்கும்? நினைக்க நினைக்க என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு. காஞ்சனா ப்ளீஸ். நம்மளோட ஸ்டேட்டஸ் என்ன? நம்ம ஆதியோட லெவல் என்ன? நம்ம ஆதி அவளை விரும்பிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக நான் மத்த விஷயத்தையெல்லாம் பொருட்படுத்தாம என் பையனோட விருப்பத்துக்கு மட்டும் மரியாதை கொடுத்து அவளை நம்ம வீட்டு மருமகளா நினைச்சு என்னெல்லாம் பண்ணும், எப்படியெல்லாம் அவகிட்ட நடந்துகிட்டோம். இப்படி பண்ணிட்டாளே. நம்மள இது வரைக்கும் யாரும் இவ்வளவு அசிங்கப்படுத்தினது கிடையாது. நான், அனு, அஞ்சலி, அர்ஜுன் எல்லாருமே அவளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடணுமே. இப்படி அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாளே. காஞ்சனா, இந்த மாதிரி நீ இமோஷனல் ஆறது உடம்புக்கு நல்லது இல்லம்மா. ஏதோ நடந்து போச்சு, அதை நினைச்சு வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லம்மா. ப்ளீஸ், நீ எப்பவும் மனசை ரிலாக்ஸ்டா வச்சுக்கோ. முடியலைங்க. என் பையன் சிங்கம் மாதிரி இருந்தான். அவன் மனசு உடைஞ்சு நான் பார்த்ததே இல்லை. இன்னைக்கு அவன் நொறுங்கி போய் மனசு நொந்து போயிருக்கான். என்னால அதை பார்த்துட்டு எப்படிங்க சும்மா இருக்க முடியும்? பெரிய மனுஷங்க விஐபிங்க முன்னாடி என் பையன் தலை குனியிற மாதிரி ஆயிடுச்சு. கேவலம் ஒரு பொண்ணு அவனை உதாசீனப்படுத்திருக்கா. எவ்வளவு பெரிய அசிங்கம். இதுக்கு பிறகு அவன் மத்தவங்கள பார்க்கணும்னா அவன் மனசுல எவ்வளவு சங்கடம் இருக்கும். காஞ்சனா, நடந்தது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். இதுல ஆதி அவமானப்படணுங்கிற அவசியம் இல்ல. அந்த பொண்ணு ஏதோ மடத்தனம் பண்ணிடுச்சு. இதுக்காக நம்ம பையன் தலகுனிங்கிற அவசியம் இல்லம்மா. உங்ககிட்ட இதான் ப்ராப்ளம். இதெல்லாம் உங்களுக்கு சாதாரணமா தான் தெரியும். ஆனா என்னால இதெல்லாம் ஈஸியா எடுத்துக்க முடியாது. இது இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம். என்ன பேசுற காஞ்சனா? நான் என்ன வெளியாளா? இந்த குடும்பத்தோட நல்லது கெட்டதுக்கு நானும் பொறுப்புமா. நீ நினைக்கிற மாதிரி இது அசிங்கம்னா அது எனக்கு சேர்த்தான் காஞ்சனா. அதை நீங்க முழுசா உணரலீங்க. உணர்ந்த மாதிரியா பேசுறீங்க? என்ன சமாதானப்படுத்துறது முக்கியம் இல்ல. ஆதி மேல அக்கறை காமிங்க. என்னம்மா சொல்ற? 5 காசுக்கு வக்கு இல்லாதவ நம்ம ஆதிய வேண்டான்னு அவமானப்படுத்திட்டா. இப்ப நம்ம என்னங்க பண்ணணும்? அவனுக்கு ஒரு மகாராணிய கொண்டு வரணுமா வேண்டாமா? நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏத்தவளா, படிச்சவளா, அழகானவளா நம்ம ஆதிக்கு ஒருத்திய பாக்கணுங்க. என் புள்ள அத்தனை பேருக்கு முன்னால பட்ட அவமானம் அதை என்னால தாங்கிக்க முடியலைங்க. அதை உடனே சரி பண்ணி ஆகணுங்க. வாடாதி, பாருடா உங்க அம்மாவை மாத்திரை சாப்பிட மாட்டேங்கிறா. முதல்ல மாத்திரை சாப்பிடுமா. மாத்திரை சாப்பிடுங்க. ஆதி, அம்மா, நீங்க எனக்கு முக்கியமா. என்ன நீங்க எவ்வளவு முக்கியமா நினைக்கிறீங்களோ அதை விட பல மடங்கு நான் உங்களை முக்கியமா நினைக்கிறேன். எவ்வளவு ஒருத்தி நடுவுல வந்தா போயிட்டா. அவளை நினைச்சு நீங்க எவ்வளவு வேதனை பண்ணுமா? வேணாமா, மறந்துருங்க. இதோட அவ சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் மறந்துருங்க. ஆதி, கண்டதை நினைச்சு வருத்தப்பட்டு உடம்ப கெடுத்துக்காதீங்கம்மா. புரியுதா? இனிமே நீங்க யார காமிக்கிறீங்களோ அவளை கல்யாணம் படிக்க நான் தயாரா இருக்கமா. வாங்க மேடம். ஷர்ட்ஸ் பார்க்கணும். சைஸ் 40. இந்த ரேக்ல இருக்கிறதுலாம் 40 தான். யாருக்கு ஷர்ட் எடுக்கிற? சொல்றேன். டார்க் கலர்ல.
இது நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. சார் பேண்ட்ஸ் பார்க்கணும். கேஷுவல்ஸா ஜீனா? ஜீன். சைஸ்? 32. வாங்க. இந்த ரேக்ல இருக்கிறதுலாம் 32. சார் இந்த ப்ளூ. இதுவா? ஆமா சார். இது ஓகே. பில் போட்டுலாமா? நீ என்ன கேட்ட? இல்ல ஷர்ட் யாருக்குன்னு கேட்டேன். இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு. உங்க அண்ணனுக்கு தானே? இல்ல, என் ஹஸ்பண்டுக்கு. உன் ஹஸ்பண்டுக்கா? என்ன அப்படி பாக்குற? இல்ல உன் புருஷன் இன்னைக்கு குடிச்சிட்டு வந்து உன்கிட்ட அவ்வளவு கேவலமா நடந்துக்கிட்டாரு. அவர் மேல உனக்கு என்ன இந்த திடீர் பிரியம்னு ஆச்சரியமா இருக்கு? நீ ஆச்சரியப்படுறதுல அர்த்தம் இருக்கு. ஆனா அவர் மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல. ஏன்னா அவர் அந்த மாதிரி குடிச்சிட்டு வரதுக்கும் அநாகரிகமா நடந்துக்கிறதுக்கும் காரணமே நான் தான். என்னோட அவசர புத்தி தான். தொடர்ச்சியா நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன். அப்போ ராஜேஷ் ஏமாத்தி கல்யாணம் பண்ணது தப்பு இல்லையா? தப்புதான். ஆனா அதுக்காக அவர் என்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. தன் தப்ப உணர்ந்து நடந்துகிட்டாரு. ஆனா அதை என்னால தான் ஏத்துக்க முடியல. யோசிச்சு பார்த்தா அவர் இதெல்லாத்தையும் காதலுக்காக தானே பண்ணாரு. காதலுக்காக தானே பொய் சொல்லிருக்காரு. ஆனா நான் தான் அதை புரிஞ்சுக்கல. சரி, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நான் அவரை விட்டு எங்கேயாவது போயிருக்கணும். ஆனா போகல. ஏன்? என் அடி மனசுல அவர் மேல எனக்கு ஒரு பிரியம் இருந்திருக்கு. காலேஜ்ல அஞ்சலி அவர்கிட்ட வழிஞ்சப்போ எனக்கு கோவம் வந்துச்சு. நான் அதுக்காக அவரை திட்டினேன். ஏன் அடிச்சேன் கூட. நான் ஏன் அவரை திட்டணும், அடிக்கணும்? என் அடி மனசுல அவர் மேல காதல் இருக்க போய் தானே. இப்ப நான் எந்த ஒரு ஈகோவும் இல்லாம யோசிக்கிறேன். அதனாலதான் என்னால யதார்த்தமா பேச முடியுது. இனிமே என் வாழ்க்கையில எந்த சிக்கலும் இருக்காது. என்ன ஆர்த்தி, நீயா பேசுற? என்னால நம்பவே முடியல. ஏன்? எப்போ ராஜேஷ் மேலயும் உங்க குடும்பத்து மேலயும் குத்தம் சொல்லுவ. முதல் தடவையா உன் மேல தப்பு இருக்குன்னு ஒத்துக்கிறியே. அதான் என்னோட முதல் பலவீனம். நான் ரொம்ப பிடிவாதக்காரி. எப்பவுமே என்னோட தப்ப இல்லைன்னு சாதிச்சே பழகினவ. அப்படிதான் இத்தனை நாளும் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ என்கிட்ட ஒரு மாற்றம் வந்திருக்கு. இப்போ நான் என்னோட தவறுகளையும் யோசிச்சு பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன். அடிப்படையில ராஜேஷ் ரொம்ப நல்லவர். என் மேல அதிகமா பாசம் வச்சிருக்க மனுஷன். அவர் பண்ண குழப்பங்களுக்கும் குளறுபடிகளுக்கும் அடிப்படை என் மேல அவர் வச்சிருந்த அன்புதான். அதை நான் புரிஞ்சுக்க மறுத்தேன். அது காரணம் என்னோட பிடிவாதம், ஈகோ, திமிரு. இப்ப யோசிச்சு பாக்குறேன். ராஜேஷ்க்கும் அவர் குடும்பத்துக்கும் நான் ரொம்ப ஓவரா டார்ச்சர் கொடுத்திருக்கேன். நான் கொடுத்த இம்சைய உலகத்துல வேற எந்த ஆம்பளையும் பொறுத்துக்க மாட்டான். ஆனா ராஜேஷ் பொறுத்துக்கிட்டாரு. காரணம் அவரு என் மேல வச்சிருந்த அன்பு. ராஜேஷோட குடும்பமும் பொறுத்துக்குச்சு. காரணம் அவங்களுக்கு ராஜேஷ் மேல இருந்த பயம். அதோட என் மேல அவங்களுக்கு இருந்த கொஞ்சம் அக்கறை. நீ பேசுறத கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆர்த்தி. இதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் எல்லாத்துக்கும் சேர்த்து சீக்கிரமா ஒரு நல்ல முடிவு எடுக்கிறேன்னு அன்னைக்கு சொன்னியா? ஆமா, இத்தனை நாளா நான் அவருக்கு ஒரு நல்ல மனைவியா, அந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளா நடந்துக்கவே இல்லை. ஏன் படிப்பு தடப்படக்கூடாதுங்கிறது தான் அதுக்கான காரணம். இப்போ அந்த படிப்புல எனக்கு ஒரு நல்ல தொடக்கம் கிடைச்சிருக்கு. இனிமே அவரை எதுக்கு நான் அவாய்ட் பண்ணும்? சோ நேரா அவர்கிட்ட போய் அவரோட மனைவியா மாறிட்டேங்கிற சந்தோஷமான ஷாக் கொடுக்க போறேன். வெரி குட் ஆர்த்தி. இந்த சந்தோஷத்துல படிப்பை மறந்துடாத. அதையும் கவனிச்சுக்க. நிச்சயமா. இன்னைக்கு நான் படிப்புல சாதிச்சதுக்கும் என் மனசுல இவ்ளோ தெளிவு வந்ததுக்கும் காரணம் என்னோட அபியக்கா தான். அந்த அபியக்காவோட கனவு என்ன தெரியுமா? படிப்புல நான் ரொம்ப பெரிய அளவுல வரணுங்கிறது தான். நான் அபியக்காவோட கனவை கண்டிப்பா நிறைவேற்றுவேன். என்னோட படிப்பு நிச்சயமா நிக்காது. சரி, வா போலாம். சரிவா, கிளம்புன டைம் ஆச்சு. Five 48. வெளியே போய் அம்மாக்கு ஒரு ஃபோன் பண்ணணும். பண்ணிட்டு போலாம். ஓகே ஆர்த்தி. ஒரு ஃபோன் பண்ணணும். பண்ணிக்கம்மா.
ஹலோ, அம்மா நான் ஆர்த்தி பேசுறேன். எப்படி இருக்க ஆர்த்தி? போன விஷயம் என்னாச்சு? உன்கிட்ட சொல்றதுக்கு நிறைய சந்தோஷமான விஷயம் இருக்கு. அப்படியா? என்னடி? அம்மா நான் எக்ஸாம்ல டிஸ்டிங்ஷன்ல பாஸ் ஆயிருக்கேன். ரொம்ப சந்தோஷம் ஆர்த்தி. அபி கேட்டா இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவா. அம்மா இது எல்லாத்துக்கும் காரணம் அபியக்கா தான். அவங்க மட்டும் இல்லனா நான் இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது. இந்த விஷயத்த சொல்லலான்னு ஃபோன் பண்ணேன், ஆனா அவங்க லைன் கிடைக்கல. அம்மா இந்த சந்தோஷமான விஷயத்த நானே நேர்ல வந்து சொல்றேன். அது வரைக்கும் நீ ஒன்னும் சொல்லக்கூடாது, சரியா? சரி சரி சரிம்மா, வச்சிடுறேன். சரிம்மா. என்ன சார் காரியத்தையே கெடுத்துட்டீங்க. உங்க அவசர புத்தியால சாதாரணமா நடக்க வேண்டிய மேட்ரு அதை பெருசு பண்ணிட்டீங்களே சார். டேய் என்னடா சொல்ற? நீங்க ஃபாதர் அடிச்ச விஷயத்த ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னீங்கல்ல, நான் அங்க போய் பார்த்தேன். அந்த ஃபாதர் சாக மாட்டான், அந்த ஆள் பொழைச்சுக்குவான் போல இருக்கு. என்னடா சொல்ற? ஆமாங்க சார், ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபாதர் மட்டும் கண்ணு முடிச்சாரு, நீங்க உள்ள போறது உறுதி. ஜெனிஃபரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, பழைய மேட்டரும் வெளியில தெரிஞ்சிடும். அதனால ஒழுங்கா நீங்க தப்பிச்சு போறது நல்லது. இல்ல முடியாது. என்ன சார் சொல்றீங்க? என்னடா மடைய மாதிரி பேசுற? இதுக்காக இத்தனை நாள் ஜெனிஃபருக்கு வலை வீசிக்கிட்டு இருந்தேன். மீன் கைக்கு சிக்கிற நேரத்துல அந்த சுமதியால எல்லா காரியமும் கெட்டு போச்சு. அவளால உணர்ச்சி வசப்பட்டு அந்த ஃபாதரை கை வச்சிட்டேன். இனிமே எதுக்குடா பயப்படணும்? நடந்தது நடந்து போச்சு. இப்ப ஜெனிஃபர் தான் வேலைக்காக 50 லட்சம் ரூபாய் வச்சிருக்கா. நான் அவ கோடிக்கணக்கான சொத்தை வளைச்சு போடலாம் தான் நினைச்சேன். இப்படி ஆயிடுச்சு. இப்ப அவகிட்ட இருக்கிற 50 லட்சத்தையும் நான் விட்டுட்டு போனா அவளை நான் வளைச்சதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். சார் நீங்க அனாவசியமா ரிஸ்க் எடுக்கிறீங்க, மாட்டிக்க போறீங்க. டேய் லைஃப்ல ரிஸ்க் எடுக்கிற வேண்டாண்ணா. இதுக்கெல்லாம் பயந்தா முடியுமா? எனக்கு பணம் வேணும். நடக்கிறது நடக்கட்டும், பாத்துக்கலாம். நான் அதுக்கு சொல்லல, நீங்க தானே சொன்னீங்க உங்க போட்டோ மெட்ராஸ் குரூப் கையில மாட்டிருக்குன்னு. போட்டோ கிடைச்சவங்க சும்மா இருப்பாங்களா? போலீஸ்க்கு போவாங்களா இல்லையா? அப்படி போனா போலீஸ் உங்களை வளைச்சிரும். அதுக்கு தான் நான் சொல்றேன், தப்பிச்சு போறது நல்லது. டேய் பணத்தை அடிக்கிறது உறுதி. அதுக்கு தடையா எது வந்தாலும் ஒரு கை பார்க்காம விட மாட்டேன். ஏன் அந்த அபியை குறுக்க வந்தாலும் போட்டு தள்ள தயங்க மாட்டேன். எப்படி சார் இவ்வளவு பிரச்சனை வச்சுக்கிட்டு? டேய் அது ஏன் பிரச்சனை. உன்னால எனக்கு உதவி பண்ண முடியுமா முடியாதா? என்ன உதவி சார்? வழக்கம் போலதான். நான் பணத்தை அடிச்சோட முதல்ல உனக்கு தான் போன் பண்ணுவேன். நான் சொல்ற இடத்துக்கு நீ வண்டி எடுத்துட்டு வந்துரு. இந்த மலையில இருந்து என்னை இறக்கி விட்டுரு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சார் காரியம் ரிஸ்க் இருந்தாலும் பரவாயில்ல, என் பங்கு எவ்வளவு வரும்? ஏய் என்னடா புதுசா பேரம் பேசுற? பணம் என் கைக்கு வந்த உடனே உனக்கு அள்ளி தரேன். நான் போன் பண்ண உடனே வண்டி எடுத்துட்டு வந்துரு. ஓகே சார். ஓகே. ஆதி, நடந்த விஷயங்கள் ரொம்ப துரதிருஷ்டவசமானது. யாரும் எதிர்பார்க்கல. இந்த விஷயத்துல எல்லாரையும் விட உங்க அம்மா தான் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கா. உண்மைதான். அதுக்காக உஷாவை வேண்டான்னு முடிவு பண்றது சரியில்லை. என்ன சொன்னீங்க? சொல்லுங்கப்பா, என்ன சொன்னீங்க? உஷாவை ஒதுக்குறது நல்லது இல்லைன்னு சொன்னேன். உங்களுக்கு என்ன பைத்தியமா? அவதான் என்ன வேணான்னு சொல்லிட்டா. தெரியும் இல்ல, சும்மா இல்ல, எல்லாரையும் கூட்டி வச்சு மூக்கார்த்துட்டா. இவ்வளவு நடந்ததுக்கு பிறகு அம்மா போய் பேசுனதுக்கு அவங்கள அவமானப்படுத்திருக்கா. எவ்வளவு கேவலமா அம்மாவை பேசிருக்கா தெரியுமா? இது வரைக்கும் யாரும் அம்மா கிட்ட அப்படி பேசுனதே கிடையாது. அவ அப்படி பேசுனதுக்கு நான் அவளை கொன்னிருப்பேன்.
ஆனா நான் அப்படி பண்ணல. ஏன்? ஏன்னா நான் அவளை காதலிச்சு, அதனால அவ தப்பிச்சு. ஆனா இப்போ நான் அவளை வெறுக்கிறேன், அதிகமா வெறுக்கிறேன். அவளுக்கு நீங்க வக்காலத்து வாங்குறீங்க இல்லையா? ஆதி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. உஷா பண்ணது ரொம்ப தவறான விஷயம். ஐ அக்ரி வித் யூ. ஆனா இந்த மாதிரி காரியத்தை பண்ணது யாருன்னு பார்க்கணும். உஷா தான் பண்ணிருக்கா. ஆதி, அவ நல்ல பொண்ணுடா. ஏதோ ஒரு காரணம் இருக்க போய் தான் இப்படி பண்ணிருக்கணும். காரணம் உங்களுக்கு தெரியாதா? எல்லாத்துக்கும் காரணம் அந்த அபி. அந்த அபி தான் எல்லாத்துக்கும் காரணம். அவ பேச்சு கேட்டு இந்த உஷா அழிய போறா. யூ வாட்ச். என்னடா பேசுற? அபி எப்படிடா இந்த அவதான் அவதான் எல்லாத்துக்கும் காரணம். அவதான் உஷாவை தூண்டி விட்டு இந்த நாடகத்தை நடத்தி வச்சு நம்மள அவமானப்படுத்திட்டா. என்னடா ஆதி பேசுற? உஷா தான் அபியை விட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சுடா. அதெல்லாம் டிராமா. அந்த அபி போட்ட நாடகம் என்ன கேவலப்படுத்தி நான் அவளை சும்மா விட போறதில்லை. ஆதி, ஆத்திரத்துல அப்படியெல்லாம் பேசாத. நீ நினைக்கிற மாதிரி அபி கெட்டவள் இல்ல. என்ன பேசுறீங்க நீங்க? அன்னைக்கு அபி நம்ம வீட்டுக்குள்ள வந்து என்ன ஒளிச்சு கட்டுறேன்னு சவால் விட்டு போன தெரியுமா இல்ல உங்களுக்கு? அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. ஏப்பா, நான் ஒண்ணு கேக்குறேன், உங்களுக்கு இந்த குடும்ப மேல பாசமே கிடையாதா? இல்ல ஆதி. சொல்லுங்க. நம்ம எதிரி மேல இல்லதான் உங்களுக்கு அப்படி ஒரு பாசம்? ஆதி, அபிய நீ ஏன் எதிரியா பாக்குற? நீ அனுசரணையா நடந்துகிட்டா அவளும் நடந்துப்பால. அனுசரணையா நடந்துக்கிறதுக்கு அவ என்ன அக்காவா இல்ல தங்கச்சியா? டேய், அவ உனக்கு அக்காவா இருந்தா விட்டுடுவில்ல? சுடுவேன், உடனே சுடுவேன். எனக்கு அப்படி ஒரு அக்கா இருந்தா உடனே சுட்டுருவேன். பாருங்க, நான் அவளை எங்க கொண்டு போய் நிப்பாட்டுறேன்.